நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். 2 காரியங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது விண்ணப்பமாக தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறான். ஒன்று, ஆண்டவரே, என்னோடு வழக்காடுகிறவர்களோடு கூட நீர் வழக்காட வேண்டும். நீங்க உங்க கூட யாரெல்லாம் வழக்காடிக்கிட்டு இருக்கிறா? ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குதா? உங்களை குறிச்சு ரொம்ப தப்பா பேசி எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்தா எரிச்சலும் கோபமும் சண்டைகளும் தான் வருதா? சில பேரை பார்த்தாலே அவ்வளவு சண்டை போடணுங்கிற ஒரு எண்ணங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படும். கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது சொல்றது போல, கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்ப்பதற்கு இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், வழக்கு மன்றம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவைகளெல்லாம் பெயருக்கு தான். ஆனால் தேவனை ஒரு மனிதன் தொடுவாரேயானால், நம்மோடு வழக்காடுகிறவர்களை தேவன் தொடுவாரேயானால், அவன் ஒருபொழுதும் நம் பக்கத்திலே வருவதில்லை. இன்னைக்கு வழக்காடுகிறவர்களோடு கூட நீங்க வழக்காட முடியாம, என்ன பேசுறதுனே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தையும் வேதனையும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்கு வழக்காடுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், வழக்காடுறதுக்கு தேவையான ஆதாரம் இல்லாம இருக்கலாம். நீங்க உண்மைதான், நீங்க நிரபராதி தான், நீங்கள் செய்யவில்லை என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்காக வழக்காடுவேன். நான் வழக்காடுவேன். உன்னுடைய காரியங்களுக்காக நான் வழக்காடி உன் பட்சமாக நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, என்னோட யுத்தம் பண்ணுகிறவரோட நீர் யுத்தம் பண்ண. நீங்க நமக்கு பலன் இல்லை பாருங்க. நம்மளை அடிச்சா யாரு கேட்பா? அப்படியே சொல்லியே என்ன செய்யறாங்க, நம்ம கூட சண்டை போடுறாங்க. நீ யாருடா? நீ அனாத பைய தானே, உன்னை அடிச்சா யாரு கேட்பா? நான் வந்து நீ உன்னை என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சொல்லி உங்க கூட யுத்தம் பண்றாங்களா? உன்ட காரியங்களை எல்லாம் நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் அது என் பக்கமா தான் ஜெயமாக மாறும், உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை ரொம்ப கேவலமா ரொம்ப இழிவா பாக்குறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன். நீ சும்மா இருப்பா மகனே, நீ சும்மா இரு மகளே, நீ சும்மா இரு. நீ வழக்காடி நீ யுத்தம் பண்ணி ஒன்றையும் ஜெயிக்க முடியாது. ஆனா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் யுத்தம் பண்ணும் பொழுது அவைகளை ஒன்றும் இல்லாமல் எந்த விதமான சத்துருக்களும் மேலே எழும்பாதபடிக்கு நான் எல்லாவற்றையும் தடை பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்லுகிறவராக மாத்திரமல்ல, செய்கிறவராகவும் காணப்படுகிறார். தாவீதுக்கு முன்பாக கோலியாத் ஒரு பெரிய மனிதனாக மாம்ச மலையாக நின்றான். அவனோடு கூட அவன் வழக்காடுறான். நீ வாடா, நாய் அடிக்கிறதுக்கு மாதிரி வந்திருக்கிற, இன்னைக்கு நான் உன்னை வெட்டி காகங்களுக்கு இறையா போடுறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றான். தாவீது சொல்றான், நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடு வர, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். இதுதான் நம்முடைய யுத்த ஆயுதம், கர்த்தருடைய நாமம் தான். நம்ம கூட வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுவதற்கு தேவனுடைய நாமம் மாத்திரமே இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தாவீதை பார்த்து இவன் சொல்றான், நீ சின்ன பொடி பைய, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி கோலியாத் ரொம்ப பிரமிப்பா பேசுறான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? இவனுக்காக கர்த்தர் வழக்காடினார், இவனுக்காக அவரே முன்னின்று யுத்தம் பண்ணினார். பாருங்க, ஒரு மனுஷனை நெத்தில அடிச்சா அவன் விழணும், பின்னாடி கூட விழணும் இல்லையா? ஆனா கோலியாத் எப்படி விழுந்தான் தெரியுமா? முகம் குப்புற விழுந்தான். காரணம் என்ன தெரியுமா? தாவீது அடிச்ச அடி ஒரு பக்கம் இருந்தாலும் பின்பாக இருந்து தேவனே கோலியாத்தை அடித்தார். நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லைங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டார்னா கோலியாத்து அதுக்கப்புறமா எழும்பவே இல்லை. கோலியாத்துடைய தலை
தாவீதோட கையில தேவன் நமக்காக வழக்காடும் பொழுது, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது, அதனுடைய அடையாளமே இல்லாமல், சத்துருடைய அடையாளமே இல்லாமல், நம்முடைய எதிரியுடைய அடையாளமே இல்லாமல் தேவன் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். பயப்படாதீங்க, எனக்கு வழக்காடுறதுக்கு யாருமே இல்லை, எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை, எனக்காக கூட நின்று சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன் என்று. இன்றைக்கு உங்கள் பக்கமாக கர்த்தர் நின்று, உங்கள் பட்சமாக கர்த்தர் நின்று உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பயப்படாதீர்கள், தைரியமாக எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.